கூட்டணி கணக்கில் காங்கிரஸ் இறங்கி வர மாதிரியே தெரியல சார். அதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி உருவாகிறத கெடுத்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி காங்கிரஸை சோழியை முடித்தவர் கிரீஸ் சோடங்கர். எப்படி பீகாரில் காங்கிரஸை சோழியை முடித்தாங்களோ, எப்படி கோவாவில் காங்கிரஸை சோழியை முடித்தாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸை சோழியை முடிப்பதற்காக வந்தவர் தான் கிரீஸ் சோடங்கர். நல்லபடியாக போட்டோம். அவர் ஒழிக்காம விட மாட்டார். ராகுல் காந்தி ஒழிக்காம விட மாட்டார். அவர் தனக்குத்தானே ஒழிப்பதற்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லை போட்டிருக்கும் போது நம்ம போய் என்ன பண்ணணும்? கட்சியே வளர்க்காம எந்த விதமான போராட்டம் இல்லாமல் மக்கள் மத்தியில் போய் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லாமல் எலெக்ஷன் வந்தவொடனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும், எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் யார் கொடுப்பா? உங்களோட அப்ரோச்சில் தாங்க இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் தாங்க இருக்குது, உங்களை சுற்றி இருக்கவன் ஒன்றுக்குமே லாயக்கில்லாதவன இருக்கான், தெளிவாக தெரியுது. அப்போ இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? திமுக காங்கிரஸ் போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா சார்? அதுக்கு தானே உங்களுக்கு தேமுதிகவையும் மக்கள் நீதி மையத்தையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே சேர்த்துது. அப்போ இவங்க 3 பேர் வந்துட்டாலே காங்கிரஸை விட அதிகமான ஓட்டு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களோட பார்வையில் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு தரலாம், இல்லை அது என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? 18 சீட்டு கொடுக்கலாம். 25 சீட்டு கொடுப்பதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே வேணும்னு கேட்டால் அவங்கள மரியாதையாக வழி அனுப்பி வைப்பது நல்லது. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் சார் இணைந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. கூட்டணி கணக்கில் காங்கிரஸ் இறங்கி வர மாதிரியே தெரியல சார். அதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க? கிரீஸ் சோடங்கர் கோவாவில் காங்கிரஸை காலி பண்ணவர். அவர் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி உருவாகிறத கெடுத்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி காங்கிரஸை சோழியை முடித்தவர் கிரீஸ் சோடங்கர். எப்படி பீகாரில் காங்கிரஸை சோழியை முடித்தாங்களோ, எப்படி கோவாவில் காங்கிரஸை சோழியை முடித்தாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸை சோழியை முடிப்பதற்காக வந்தவர் தான் கிரீஸ் சோடங்கர். சோடங்கர்னால் சோழியை முடிப்பவராக இன்றைக்கு வந்திருக்கிறார். எனவே நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவர்கள் 25 சீட்டு கொடுப்பதே பெரிய விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் 18 சீட்டு கொடுத்தாலே இப்போ ஓகே. 18 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுக்க தான் முடியும் திமுகவால். ஆனால் 25 சீட்டு கொடுக்குறன்றதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது ஒரு பெருந்தன்மையை தான் காமிக்குது. அதுக்கு மேலே வேணும்னு கேட்டால் அவங்கள மரியாதையாக வழி அனுப்பி வைப்பது நல்லது. அதான் சார் சொல்கிறேன். நான் கேட்ட நம்பர் கொடுத்தா கூட்டணி, இல்லைனா அவர் இறங்கி வர மாதிரியே தெரிய மாட்டேங்க சார் எந்த ஒரு இடத்துலையும். நல்லபடியாக போட்டோம். அவர் ஒழிக்காம விட மாட்டார். ராகுல் காந்தி ஒழிக்காம விட மாட்டார். அவர் எனவே தனக்குத்தானே ஒழிப்பதற்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லை போட்டிருக்கும் போது நம்ம போய் என்ன பண்ண முடியும்? அதான் சார், இது எல்லாமே ராகுல் காந்தியோட ஆட்சியோடு தான் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க சார். நம்ம ராகுல் காந்தி அதுக்கு பலியிடாக தானே ஆயிருக்காரு. ராகுல் காந்தியினுடைய ஆட்சி இல்லாமல் எப்படி இது நடக்கும்? அதனால் ராகுல் காந்தி நீங்கள் பிரதமர் மோடி இங்கே வரும்போதெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் ஹிந்திலே பேசுவாங்க. ஒரு முறை நான் அதுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்தேன். என்ன குரல் கொடுத்தேன்? நீ ஹிந்தியில் பேசுனா நீ வடநாட்டு கட்சி, நீ இங்கே 400 பேரை தியாகம் பண்ண நாடு தமிழ்நாடு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 400 பேரை தியாகம் பண்ண நாடு தமிழ்நாடு. இங்கே நீ ஹிந்தியில் பேசி ஓட்டு வாங்கிட்டு போயிடுவியா நீ அப்படின்னு பேசினேன். நேற்று பிரதமர் இங்கிலீஷில் பேசுகிறார். அமெரிக்கா போனாலும், யுஎன் போனாலும், ரஷ்யா போனாலும் ஹிந்தியில் பேசக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசுகிறார். அப்போ தமிழகம் அவரை இங்கிலீஷ் பேச வைத்திருக்கிறது. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்லிமெண்ட்டில் மோடியை பார்த்து சொல்லிவிட்டு அவர் வாட்டில் போய் தூக்கிட்டார். மோடி இங்கே மாதத்துக்கு 1 வட்டம் வர்றாரு, அமித்ஷா மாதத்துக்கு 2 வட்டம் வர்றாரு, பியூஷ் கோயல் வாரத்துக்கு 1 வாரம் வந்துக்கிட்டே இருக்கார். மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீ கட்சியே வளர்க்காமல் எந்த விதமான போராட்டம் இல்லாமல் மக்கள் மத்தியில் போய் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லாமல் எலெக்ஷன் வந்தவொடனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும், எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் யார் கொடுப்பா? 18 சீட்டுக்கு மேலே எந்த சீட்டு கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டாக போயிருந்த சீட்டு. அதை சேவ் பண்ணியாச்சுன்னா அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் கட்சி, மக்கள் நீதி மையம், தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு கொடுக்கலாம். ஓபிஎஸ் போன்ற உங்களுக்கு கூட வந்தவங்களுக்கு கொடுக்கலாம்.
ஸோ கொடுக்கும்போதும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு காங்கிரஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கட்சியே இல்லாத காங்கிரஸுக்கு, ஆட்களே இல்லாத காங்கிரஸுக்கு என்னத்தை கொடுக்குறது? அதே மாதிரி சார், எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, ராகுல் காந்திக்கு இந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அந்த அரசியல் புரிதல் இருந்துருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஒரு எப்போ ஆரம்பிக்கணுமோ இந்த வேலையை எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? காங்கிரஸ் ஜோடா யாத்திரை, பாரத் ஜோடா யாத்திரை நடக்கும் போதே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவரை போட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்துருக்கணும். இளம் தலைமுறையை உருவாக்கியிருக்கணும். அடுத்த தலைமுறையை கொண்டு வந்திருக்கணும். காங்கிரஸை வந்து எப்படி வந்து ஒரு அண்ணாமலை வந்து 11.5% வாங்குகிற கட்சியாக மாற்றினார், 18% கூட்டணி என்டிஏ கூட்டணியை வாங்குறத மாற்றினார். உங்கள் ஆளுங்க என்ன சும்மா இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஏன் எதுவுமே பண்ணல? ஏன் வந்து போராட்டம் பண்ணலை? ஏன் வந்து கிரவுண்ட் லெவலில் நீங்கள் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியல யூத்தை? தெர் இஸ் சம்திங் ராங். உங்களுடைய அப்ரோச்சில் ராங் இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ராங் இருக்குது, உங்களை சுற்றி இருக்கவன் ஒன்றுக்குமே லாயக்கில்லாதவனாக இருக்கான். அதான் தெரியுது, தெளிவாக தெரியுது. அப்போ இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? ஒருவேளை கிரீஷ் சோடங்கர் மாதிரி, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி, மாணிக் தாக்கூர் மாதிரி விஜய் கூட சேர்ந்தால் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், மலேசியாவில் ஜெயிக்கலாம், லண்டனில் ஜெயிக்கலாம், அமெரிக்காவில் ஜெயிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த அப்போ நம்ம மோடி இருக்க வரைக்கும் இங்கே ஜெயிக்க முடியாது, அட்லீஸ்ட் மலேசியாவிலையும் அமெரிக்காவிலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ராகுல் காந்தி இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் தோணுது எனக்கு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா இப்போ பிஜேபியில் கூட அண்ணாமலைன்ற ஒருத்தர் வந்து கொஞ்சம் கட்சியை இது பண்ணார். ஆனால் இந்த காங்கிரஸ் சைட்லேருந்து அந்த மாதிரி யாரும் பெருசாக காங்கிரஸை வளர்த்த மாதிரியே தெரியல சார். இங்கே அதான் சொல்கிறேன், அதுக்கு தலைமை சரியில்லைல்ல. நீங்கள் வந்து தலைமை பண்பு வைக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ரோரிங் லைனாக இருக்கார். பாராளுமன்றத்தில் மோடிக்கு பால் கனவு, மோடிக்கு வந்து நைட் மேரை கொடுக்குறாரு. ஒவ்வொரு இஷ்யூவும் தெளிவாக பேசுகிறாரு. சமூக நீதியும் சமத்துவத்தை எடுத்து, மதச்சார்பின்மையை எடுத்து விளாசுறாரு. அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் பிடிச்சி மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாரு, சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்குது. ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி, ஆர்கனைசேஷனை உருவாக்கலை ராகுல் காந்தி. அங்கே ஃபெயிலியர் ஆகிட்டார். அங்கே ஃபெயிலியர். இப்போ அந்த ஃபெயிலியரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் நேரத்தில் வந்து எனக்கு ஐயோ அம்மா அப்பா அப்படின்னா யார் உங்களுக்கு கொடுப்பா சீட்டு? கட்சியை பலப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு வந்துட்டு போகுது. சரி, தனியாக நின்று பாருங்கள், தனியாக நின்று எத்தனை % வாங்குறீங்கன்னு பாருங்கள். 2026 எலெக்ஷனில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா 2029 உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதிக சீட் கொடுத்துட்டு போகிறான். அதிக இடங்கள் வாங்கி என்ன செய்ய போகிறாங்க சார்? இதே சார் ராகுல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. எப்படி காங்கிரஸை ஒழிக்காமல் விட மாட்டார் அவர். காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொன்ன மாதிரி பிஜேபிக்கு காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லா இந்தியா, அதுக்கு வந்து உதவுவது வந்து ராகுல் காந்தியினுடைய சம்சாஸ் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்ற ஜால்ரா கோஷ்டிகள் வந்து அமித்ஷா மோடியினுடைய திட்டத்தை ராகுல் காந்தி மூலமாக செயல்படுத்துகிறாங்க. சார், அதே மாதிரி எப்பயுமே வந்து ராகுல் வந்து ஸ்டாலின் அவர்களை என்னோட பிரதர், சகோதரர் அப்படின்னு தான் பேசுவார். ஆனால் இப்போ வந்து ஒரு மேன்போக்கான ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட, பார்த்தீங்களா சார்? ஆமாம், பார்த்தேன். அவ்வளோதான். அதாவது காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரின்வாங்க. அவர் போடுற ட்விட்டிலிருந்தே வந்து அவருடைய எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோதான். திமுக காங்கிரஸ் போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா சார்? ஆமாம், வேறு வழி எவ்வளோ நாளைக்கு தாங்கிட்டு இருக்க முடியும்? அதுக்கு தானே உங்களுக்கு வந்து தேமுதிகவையும் மக்கள் நீதி மையத்தையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே சேர்த்தது. அப்போ இவங்க 3 பேர் வந்துட்டாலே காங்கிரஸை விட அதிகமான ஓட்டு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். காங்கிரஸ் போனாலும் பிரச்சனை இல்லை திமுகவுக்கு. ராகுல் காந்தி இந்த போக்கில் தான் போறாருன்னா இது காங்கிரஸ்க்கு மறுபடியும் மீண்டு வரதுக்கான ஒரு இதாக வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய தலைவர்கள், செல்வ பிறந்தை உட்பட பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணி செல்லத்தான் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி எடுத்தால் ராகுல் காந்தி காங்கிரஸ் தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் மாறும். ஜெகனுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்த நிலைமை, தெலுங்கானாவில் ஏற்பட்ட நிலைமை, ஆந்திராவில் ஏற்பட்ட நிலைமை காங்கிரஸுக்கு இங்கே தமிழ்நாட்டிலும் ஏற்படும். காங்கிரஸ் நம்பி கூட்டணி வைக்கிறது பிஜேபிக்கு தான் அது பெனிஃபிட்டாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்?
காங்கிரஸை நம்பி கூட்டணி வச்சா பிஜேபி பெனிஃபிட் ஆகுமா? இது இப்போ காங்கிரஸுக்கு அதிகமான சீட் கொடுத்தா பிஜேபிக்கு பெனிஃபிட்டாக தான் போகும். கரெக்ட். எஸ். அவங்க தாவேக்கான்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் அனுப்பி வைக்கிறது தான் அவங்களுக்கு அது சரியாக இருக்குமா சார்? தாவேக்காவுக்கு ஆல்ரெடி 100% ஓட்டு வச்சுருக்காங்க. இவங்க போன உடனே 150% ஆயிரும். அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த 214 சீட்டில் 267 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. தாவேக்கால ஒருத்தன் சொன்னான்ல 267 சீட் ஜெயிப்பேன், அது மாதிரி 267 சீட் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி எல்லா இடத்துக்கும் போய் பிராந்திய கட்சிகளை பலவீனப்படுத்துகிற வேலையை பார்த்துட்ருக்காரு. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கருக்கு, அப்புறம் அகிலேஷ் யாதவ் இவங்களை போன்றவங்களாம் சிக்கல் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இதை அவர் தொடர்ந்து பண்ணுறதுனால இது அவர் நோக்கமாக ஆயிடுச்சுங்களா சார், மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துகிற மாதிரி? மற்ற கட்சியில் பலவீனப்படுத்துறது பதிலாக தங்கட்சியை வலுப்படுத்தினாலே போதும், அதை செய்யணும். அதை விட்டு மற்ற கட்சியை பலவீனப்படுத்தியோ மற்ற கட்சி மேலே முதுகில் சவாரி ஏறியோ ஜெயிக்கணும்னு நினச்சா அது வந்து நீண்ட காலத்துக்கு பயன் தராது. இதே மாதிரி ராகுல் காந்தி வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக இருக்கார். இந்த மாதிரி மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்திட்டு வர்றாரு. இதில் போய் திமுக விழுந்தக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையும் இங்கே இருக்கா சார்? நம்ம திமுக வந்து தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற நிலைமைக்கு திமுக தங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. எனவே அது திமுகவுக்கு அந்த ஒரு சிக்கல் இருப்பதாக நினைக்கிறேன் நான். கூட்டணி விட்டு போனால் இது காங்கிரஸ் தான் இழப்பை ஒழிய திமுகவுக்கு இழப்பல்ல. உங்களோட பார்வையில் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டை தரலாம், இல்லை அது என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 18 சீட்டு கொடுக்கலாம். ஒரு ராஜ்யசபா எம்பியும் 18 சீட்டும், அதுக்கு மேலே கொடுக்கறது வேஸ்ட். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.